ஓடுற தண்ணியாக இருக்கணும் சபை. அதாவது தேங்கின குட்டை மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி. குட்டை மாதிரி ஆகி நாற்றை எடுக்க ஆரம்பிச்சு இல்லைங்களா, அது சாவுக்கு ஏதுவானதாக மாறி போச்சு. ஆனால் ஓடுற தண்ணியில் தான் ஆரோக்கியம் இருக்குது. அப்போ சபைங்கிறது இன்றைக்கி என்னவாச்சு, அப்படியே ஒரு தேங்கின தண்ணியாக தனக்கு தன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து மாய்மாதத்துக்கு பின்னாடி போகிற கர்த்தரை நம்பி வாழ்கிற சபைங்க இன்றைக்கி இல்லை. சரிங்களா, கர்த்தர் தன்னை போஷிப்பார் நடத்துகிற ஊழியக்காரங்க காணும். சபை மக்கள்கிட்டேருந்து வாங்கி தான் கர்த்தர் போஷிப்பாருங்கிறதா அப்படியே மாறி போச்சு. சபை மக்களுக்கு இன்றைக்கி அதுவே பழகி போச்சு. சர்ச்சு கட்டணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஏவுதோ அது சரீரம் மாம்சம் பண்ணுற வேலை உடனே கொண்டு போய் தர்றது. ஒரு சர்ச்சுக்கு 10 சர்ச்சை கட்டி 10 பேர்கிட்ட கொடுத்து 10 இடத்துல நடத்தலாம்ல. இந்த ஒரே ஆள் எதுக்கு நடத்தணும்? யோசிச்சு பாருங்க. அப்போது உண்மையாகவே ஊழியம் பண்ணணும்னு ஆசை இல்லை. தான் பிரபலம் ஆகணும், தான் பெருசாகணும். பரலோகம் இல்லைங்க, நரகம் தான் போவாங்க. தயவுசெய்து அவங்க பின்னாடி போகாதீங்க. கர்த்தர்கிட்ட கேளுங்க.